அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஜூலை மாதம் 4ஆம் தேதி அன்று சென்னை தீவு திடலிலே 15 லட்சம் முஸ்லிம்கள் பங்கேற்கக்கூடிய மாபெரும் பேரணியும் மாநாடும் எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அறிவீர்கள். இருந்தாலும் உங்களுடைய அறிவு ஞானத்தை இந்த விஷயத்தில் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் இடஒதுக்கீட்டினுடைய அவசியத்தை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த இடஒதுக்கீட்டை இது போன்ற போராட்டங்களினால் நாம் அடைந்து கொள்ள முடியுமா என்பதை காரண காரியங்களோடு விளங்கிக் கொள்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நமக்கு இடஒதுக்கீடு என்பது தேவைதானா? இடஒதுக்கீடு வாங்கினால்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதுல முஸ்லிம்களாகிய நாம் சிறுபான்மை சமுதாயத்திலே பெரிய சமுதாயமாக இருக்கிறோம். பல சிறுபான்மை சமுதாயம் இருக்கிறார்கள். அந்த சிறுபான்மை சமுதாயத்திலே எல்லாம் பெரிய சிறுபான்மை சமுதாயமாக நாம இருக்கிறோம். அப்ப இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எந்த மத வேறுபாடும் இல்லாமல், சாதி வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் ஒரே சமமான மதிப்புடையவர்கள், சமமான உரிமை பெற்றவர்கள் என்று அரசியல் சாசனத்தை இந்த நாட்டிலே நாம் எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் சாசனத்தின் பிரகாரம் இந்த 60 ஆண்டுகளிலே ஆட்சியாளர்கள் நடந்தார்களா? முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். இந்த நாடு ஒரு மதச்சார்பு உள்ள ஒரு நாடு இல்லை. ஒரு மதத்துக்காரங்களுக்கு, ஒரு சாதிக்காரங்களுக்கு கூடுதலான ஒரு முன்னுரிமை இருக்கிறது என்று நம்ம நாட்டினுடைய சட்டம் சொல்லவில்லை. நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை நம்ம எப்படி எழுதி வைத்திருக்கிறோம்? இது நம்ம எல்லாரும் சமமான குடிமக்கள் தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்தியன் என்ற அடிப்படையிலே கிடைக்க வேண்டிய உரிமை சமமாக கிடைக்கிறது, கிடைக்கும். இது அரசியல் சாசனம் உறுதி செய்கிறது. இப்படி ஒரு அற்புதமான அரசியல் சாசனத்தை வகுத்து வைத்துக் கொண்டு அதன்படி ஆட்சி நடத்தப்பட்டு இருந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கணும்? மற்ற சமுதாயங்களுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் கிடைத்திருக்கிறதோ, என்னென்ன வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்திருக்கிறதோ, என்னென்ன சலுகைகள் எல்லாம் கிடைத்திருக்கிறதோ அது எல்லாம் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். என்ன அரசியல் சாசனம் அதைத்தான் சொல்லுகிறது, அதைத்தான் ஊக்குவிக்கிறது. ஆனால் கிடைத்து இருக்கிறதா? இந்த 60 ஆண்டுகளாக அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து உரிமைகளும் அனைத்து மக்களுக்கும் சமமாக கிடைத்திருக்கிறதா? குறிப்பாக முஸ்லிம்களுக்கு உரிய உரிமை கிடைத்திருக்கிறதா என்று நீங்கள் எடை போட்டு பார்த்தால், பல கோணங்களிலே இதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் உங்களுக்கு ஒரு உரிமையும் கிடைக்கவில்லை என்பதுதான் அதற்கான விடையாக இருக்க முடியும். இதை நீங்கள் ஒவ்வொரு அனுபவத்தில் விளங்குகிறீர்கள். முதலாவது அளவுகள் என்னவென்று சொன்னால், நீங்களே அனுபவிக்கிற அனுபவத்தை பாருங்கள். இந்த நாட்டில் வேலை இல்லாம, ஒழுங்கான வாய்ப்பு இல்லாம, மனைவி மக்களை விட்டுவிட்டு வெளிநாடுகள் சென்று அற்பமான ஊதியத்தில் அதிகமாக பணியாற்றக்கூடிய சமுதாயம் யார்? ஏன் ஒரு சின்ன சமுதாயம் மாத்திரம் போய் அரபு நாட்டில் ஒட்டகம் வைக்கிறது? ஒரு சின்ன சமுதாயம் மாத்திரம் ஏன் அதிகமான எண்ணிக்கையில் போய் அரபு நாட்டில் கார் ஓட்டுகிறது, அரபு நாட்டில் தார்ச்சாலை போடுகிறது, அரபு நாட்டில் போய் அற்பமான சம்பளத்திற்காக அற்பமான வேலைகளை எல்லாம் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் அதிகமான எண்ணிக்கையில செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? ஏன் அரபு நாடு இருக்கிறது வேற சமுதாயத்தில் தெரியாதா? அப்படி ஒரு நாடு இருக்க, முஸ்லீம் மட்டும்தான் வேலைக்கு எடுப்போம் ஏதாவது கண்டிஷனா வச்சிருக்கிறானா? இல்ல. அப்ப எல்லாரையும் கை கூப்பி வரவேற்கிறான், கை நீட்டி வாருங்கள் என்று அழைக்கிறான். ஆனால் ஓடுறதுலாம் யாரு? நம்ம தான் ஓடுறோம்.
கல்யாணம் பண்ணி 15 நாள்ல ஓடுறான். கல்யாணம் பண்ணி 1 மாசத்துல பொண்டாட்டி விட்டு ஓடுறான். 5 வயசு பிள்ளைய பெற்ற பிறகுதான் வர்றான். புள்ள பெற்ற 5 வயசு ஆகும் பொழுது அவன் தாயகம் திரும்புறான். இதை ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறா இல்லையா? நீங்க அனுபவிக்காட்டாலும் இது மாதிரி ஒரு 10 பேரை உங்க தெருவுல பாக்குறீங்களா இல்லையா? நீங்க வெளிநாட்டுக்கு போகாவிட்டால் கூட ஒவ்வொரு தெருவுலையும் அக்கம் பக்கத்தில் இது மாதிரியான சகோதரர்களை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? ஏன் இந்த நிலைமை? நம்மளை அனுபவிக்கிறோம், காரணம் தெரியல. ஏன் இந்த நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க? அப்ப இந்த நாட்டில் மற்றவர்களுக்கு கிடைப்பது போன்ற உரிமைகள் கிடைத்திருக்குமையானால் மற்றவர்கள் இந்த நாட்டிலே வாழ்வது போல ஏன் உங்களுக்கு வாழ முடியவில்லை? அப்ப இதுவே சொல்கிறது இந்த நாட்டில் நமக்கு உரிமைகள் சரியான முறையில் கிடைக்கவில்லை. நீதிபதிகள்லாம் சொல்வது இரண்டாவது, நமக்கே தெரியுத, நம்மளை அனுபவிக்கிறோமே. அப்ப நம்ம முஸ்லிம்கள் என்ற முறையில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் உயர்ந்த படிப்பு படித்தவர்கள் நம்மில் இல்லாதது இதற்கு காரணம். எதனால அங்க போறீங்க? முஸ்லிம் அல்லாத மக்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க. அவங்க எப்படி போறாங்க, நீங்க எப்படி போறீங்க? முஸ்லிம் அல்லாத மக்கள் வெளிநாட்டுக்கு போனார்கள் என்று சொன்னா ஒரு பட்டப்படிப்பு படித்து போவார்கள், ஒரு சூப்பர்வைசராக போவார்கள், ஒரு பெரிய தொழில்நுட்ப வல்லுநராக போவார்கள். அவர்கள் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவார்கள். நீ அவன் அங்கேயும் போய் பியூனாதான் நிப்ப. அங்கேயும் போய் ஓ நிலைமை என்ன? ஏன் அவன் படிச்சுட்டு போறான், நீ படிக்காம போற. அப்ப அவன் படிச்சுட்டு போனவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான மனைவி மக்களோட போய் அங்க குடியிருப்பதற்கு ஏற்ற அளவுக்கு அவனுக்கு ஊதியம் கிடைக்கிறது. முஸ்லிம் அல்லாத சகோதரன் அதுல பொறாமப்பட்டு நம்ம சொல்லல, அந்த மாதிரி உனக்கு முடியல, அவனுக்கு முடியக்கூடியது உனக்கு ஏன் முடியல என்று கேட்டால் அவன் படிக்கிறான், நீ படிக்கல. படிக்கலன்னா என்ன காரணம்? நம்ம எல்லாம் கூமுட்டையா? படிப்பு நமக்கு வராதா? சில பேருக்கு படிப்பு வராத சமுதாயம் இருப்பாங்க. முஸ்லிம்கள் படிப்புல சிந்தனையில மழுங்கியவர்களா? இல்ல. 1940களுக்கு நீங்கள் போனீர்களேயானால், அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீர்களேயானால் இந்தியாவில் இருக்கிற எல்லா சமுதாயங்களையும் விட அதிகம் படித்த சமுதாயமாக நாம தான் இருந்தோம். படிப்பு வராத சமுதாயம் இல்ல. ஐரோப்பா இருண்ட கண்டமாக இருந்த காலத்தில் உலகத்துக்கு அறிவொளி ஏற்றிய சமுதாயமாக நாம இருந்தோம். இன்னைக்கு ஐரோப்பா நாகரிகத்தின் உச்சியில் இருக்குன்னு சொல்றான். அந்த காலத்தில் காட்டுமிராண்டிகள் வாழ்ந்த நாடு என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் முஸ்லிம்கள், உலகத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் தான் எல்லா விதமான அறிவையும் பெற்று நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். அப்ப படிப்புல நம்ம தான் மேல இருந்தோம். அந்த காலத்தில் அரசியல் நடத்தின தலைவர்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் முஸ்லிம் தலைவர்கள் இந்து தலைவர்கள் எடுத்தா அவங்களுக்கு ஈக்குவலா எண்ணிக்கையில் நம்ம சிறுபான்மை. இந்து மதத்தில் எவ்வளவு படித்த மேதைகள் இருந்தார்களோ அதுக்கு சமமாகவோ அதுக்கு மேலேயோ தான் நம்ம சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அன்றைக்கு அரசியல் நடத்தினார்கள். ஜின்னாவுடைய காலத்தில், சர் சையத் அகமது கானுடைய காலத்தில் எல்லாம், சவுகத் அலி முகமது அலி ஜவஹருடைய அந்த அலி சகோதரர்கள் சொல்றமே அவர்களுடைய காலத்தில் எல்லாம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய காலத்தில் எல்லாம் அவங்க எத்தனை பேர் படித்த பண்டிதர்கள் இருப்பார்களோ அதுக்கு சரிசமமாக அதை விட ஒருபடி மேலே முஸ்லிம் தலைவர்கள் படித்தவர்கள் இருந்தார்கள். அப்ப நமக்கு படிப்பு வராத சமுதாயமா? மற்றவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கடல் கடந்து போகக்கூடாது என்று இந்து மத விதிகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கடல் கடந்து பிரயாணம் செய்வது பாவம் என்று நினைத்துக் கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் வெளிநாடுகளில் சென்று பாரத்லா படித்து வந்த முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் படிப்பு வராத சமுதாயம் இல்லை, படிப்பை சொல்லிக் கொடுக்கிற ஒரு சமுதாயம். ஏன் படிக்க முடியல? நமக்கு ஏன் உயர்ந்த கல்வி படிக்க முடியல என்று கேட்டால், கல்வி வியாபாரமாக ஆகிவிட்டது. அந்த வியாபாரமான கல்வியை பெறுவதாக இருந்தால் நமக்கு என்ன வேணும்? பணம் வேண்டும். அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்தால்தான் ஒருவர் மருத்துவராக ஆக முடியும். அதிகமான பணத்தை செலுத்தினால்தான் ஒருவர் என்ஜினியராக ஆக முடியும். இந்த பீடி சுத்தக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு அதற்கான தகுதி கிடையாது. பணம் கொடுத்து நம்மால் படிக்க முடியவில்லை. அடுத்து எப்படி படிக்கணும்? நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி படித்துக் கொண்டு வந்த ஒரு சமுதாயம் திடீர்னு படிக்காத சமுதாயமா மாறி போயிருக்கு. அன்னைக்கு 1900க்கு போயிட்டீங்கன்னு சொன்னா முஸ்லிம்னா படிச்சவன், படிச்சவனா முஸ்லீம்.